அடுத்ததாக கிட்னி திருட்டு வழக்கு. திருட்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல, கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு நம்ம மாசு. அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் சம்மந்தப்பட்ட புரோக்கராக செயல்பட்ட ஒரு நபர் திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற பேர், அந்த நபரை இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கம் கைது பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த வழக்குக்காக ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. உயர்நீதிமன்றம் தமிழக அரசு கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த வழக்கை பற்றி விசாரித்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பயங்கரமாக குட்டு வச்சு இந்த வழக்கை நாங்கள் எஸ்ஐடி போட்டு விசாரிச்சுக்கிறோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்களே அதிகாரிகளை போட்டு நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டாங்க. எஸ்ஐடியும் அமைக்கப்பட்டிருச்சு. ஸோ அந்த எஸ்ஐடியை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றது தமிழக அரசு. அங்கே போய் தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கிட்னி முறைகேடு வழக்கை எஸ்ஐடி போட்டிருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகளை தமிழக அரசு தான் பரிந்துரை செய்யும். நாங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரிகள் பட்டியலிருந்து தான் அந்த அதிகாரிகளை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் ஒழுங்காக விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுவீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் உயர்நீதிமன்றமே தானாக முன் இந்த வழக்கை எடுத்து அதற்கு பிறகு அவங்களே ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இவங்க உச்சநீதிமன்றம் போயிட்டு நாங்கள் சொல்கிற அதிகாரிகளைத்தான் நீதிமன்றம் நியமிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயே இவங்க யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்கள் தடை விதிக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விதத்திலும் தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு.